Today we see of the Indian Constitution series. In this video, we are going to learn about the Act Principles of State Policy, Article 36 to 51. DPSP என்னன்னு பார்த்தோம்னா the Act Principles or guidelines given to the government to establish social and economic justice in India. They are non-justiciable. கவர்மெண்ட்க்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறதே வந்து டிபிஎஸ்பி தான். இது என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கறது டிபிஎஸ்பி. இது வந்து நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. இதை வந்து அதே மாதிரி இது வந்து ஒரு நான் ஜஸ்டிசபிள் அண்ட் கெனாட் பி என்ஃபோர்ஸபிளும் கூட. நெக்ஸ்ட் இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்னு பார்த்தோம்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ரைட் டு லைவ்லிஹுட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இதெல்லாம் வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் கீழே வரும். காந்தியன் பிரின்சிபல்ஸ்னு பார்த்தோம்னா ப்ரமோஷன் ஆஃப் கோட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் வில்லேஜ். லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44, செப்பரேஷன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ், இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 39 ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஆர்டிகல் 40 வில்லேஜ் பஞ்சாயத், ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்டிகல் 48 பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், ஆர்டிகல் 50 செப்பரேஷன் ஆஃப் ஜி. Finally, we discussed the Act Principles of State Policy, Article 36 to 51. Thank you for all my dues.